குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 ஏப்ரல் மாதம் 30ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்ப்பொழுது குரோதி ஆண்டு சித்திரை மாதம் 17ஆம் நாள். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 5:58 சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது ரோகிணி நட்சத்திரம் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். 30/4/2024 என்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 30/4/2024 இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இந்த தினம் இருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோகம், சொத்துக்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்று அதிகரிக்கும். புதியதாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் இன்று தொடங்குவதற்குண்டான வாய்ப்புகளும், புதியதாக வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் இன்னைக்கு இருக்கிறது. அரசு வழியில் உங்களுக்கு அனுகூலங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும். நினைத்த காரியங்கள் நினைத்த மாதிரி, திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி இன்று செயல்படுத்த முடியும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமைதியாக அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து போவது மிகவும் சிறப்பு. வாக்குறுதிகள் அளிக்கக்கூடாது. ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடாதீங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாக இருப்பதால் எதையுமே சிந்தித்து பொறுமையாக பதற்றமில்லாமல் செய்வது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. புதிய புதிய நண்பர்கள் என்று அறிமுகமாகவங்க. வேற்று பாலினத்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. பூர்வீக சொத்துக்களிலிருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். அதே போல் ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் செலுத்துவீர்கள். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. பொது காரியங்களில் செய்பவர்களுக்கு மதிப்பு பாராட்டுகள் எல்லாமே கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கவலைகள் விலகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் மாத்திரம் கொஞ்சம் கவனம் வைத்து கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, உற்றார் உடன் பிறந்த இடத்துல நீங்கள் இன்றைக்கி அனுசரித்து போகணும். அலுவலகத்தில் நீங்கள் அனைவரிடமே அனுசரித்து போகணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளரிடம் பணிவு கனிவு தேவை. லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாகிரதையாக இருக்கணும். பேசுகின்ற பேச்சுகளில் நிதானம் கண்டிப்பாக தேவை. அலுவலகத்தில் ஒருத்தரை அனுசரித்து போகணும். ஒருவரை பற்றி ஒருவரிடம் தயவுசெய்து கூறாதீங்க. ஒரு தனிப்பட்ட விஷயங்களை தயவுசெய்து யாரிடத்திலும் கூறக்கூடாது. அதே போல் எதிர்பாராத செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் திட்டமிட்டு கொள்ளவும். உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறனால் அருகிலுள்ள மருத்துவமனை சென்று ஒரு பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் முடிவெடுக்கிறதா இருந்தாலும் ஆலோசனை கேட்டு செய்வது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்கும். திட்டமிட்ட காரியங்கள் கண்டிப்பாக திட்டமிட்டபடியே நடக்கும். குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. தன வரவுகள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அரசு சார்ந்த உதவிகள் எதிர்பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களிலிருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீண்ட காலமாக சுபகாரிய பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டு முடிவடையாமல் இருந்தால் இன்றைக்கி சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும்.
மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இந்த தினம் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் திறமைகளை வெளிப்படுத்துக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. வெளிநாடு வெளியூரிலிருந்து வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்முறையான எண்ணங்கள் இன்று அதிகரிக்கும். அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு இன்றைக்கி அதிகரிக்கும். தாய் தந்தை வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். மூத்த சகோதர சகோதரிகளில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. உடல்நிலையில் ஆரோக்கிய குறைபாடு இருந்ததுன்னா அதெல்லாம் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆன்மீக சுற்றுலா, குலதெய்வ பிரார்த்தனைகளை கண்டிப்பாக இன்று நிறைவேற்றி வைப்பீங்க. உலகெங்கும் வாழும் கன்னி ராசினியர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு விதமான தடுமாற்றம், கவலைகள் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கிறதுனால எதுலேயுமே நிதானமாகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த விஷயங்களை செய்வதாலும் கொஞ்சம் 1க்கு 100 முறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே போல் உடல் ஆரோக்கிய விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. உணவு விஷயங்கள், உறக்கம் இதெல்லாமே கரெக்டான நேரத்துக்கு இருந்ததுன்னா உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும், நட்டங்கள் ஏற்படாது. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மேலதிகாரியுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். பிரபலமானவருடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் உச்சிக்கு எடுத்து செல்லும். அதே போல் புதிய புதிய நண்பர்கள் இன்றைக்கி உங்களுக்கு அறிமுகமாவாங்க. மறைமுக தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உடலில் ஒரு விதமான சோர்வுகள், பயங்கள் வந்து நீங்குவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசினியர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பயணங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை பெற்றுத்தரும். எதிர்கால சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். உற்றார் உறவினர்களில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. பெரியவர்களுடைய ஆலோசனை, மகான்களுடைய சந்திப்பு இதெல்லாம் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். புதிய புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. இவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். அதே சமயத்தில் வண்டி வாகனங்கள் போகும்போது பொறுமையாக இருங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது, ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாமே இன்றைக்கி நடைபெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை உண்டாகும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சூழ்நிலையுமே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. மிக கடினமாக நினச்சிக்கிட்டு இருக்கிற எல்லா பணியுமே நீங்கள் ஈஸியாக செய்து முடிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. குழந்தைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சியான செய்திகள், வெளிநாடு வெளியூரில் வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளாக இருக்கும். வெளிநாட்டுக்கு வேலைக்கு தேடிட்டீங்கன்னா கண்டிப்பாக வேலைகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் பிறக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. அரசு சார்ந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பிரபலமானவருடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு உதவும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய தேவைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நல்ல நாள், ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றே சொல்லலாம். அலுவலகத்தில் பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு பயணம் உங்களுக்கு திருப்திகரமாக அமையும். அந்த பயணங்கள் மூலம் உங்களுக்கு அனுபவங்கள் கிடைக்கும், வெற்றிகள் கிடைக்கும். புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவீங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. வண்டி வாகனம் வாங்குவது குறித்தான யோகம் அதிகம் இருக்கிறது. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. தடைப்பட்ட வருமானங்கள் எல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. மனதில் ஒரு புதிய மாற்றங்கள், விழிப்புணர்வு ஏற்படக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சில பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய முதலீடுகள் செய்யும்போது மாத்திரம் கொஞ்சம் பொறுமை காருங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. கூட்டாளிகள் உங்களுக்கு அனுசரித்து போவாங்க. லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு பயணம் உங்களுக்கு இனிதாக அமையும். பூர்வீக சொத்துக்களிலிருந்து அந்த பிரச்சனை அகலும். வண்டி வாகனங்கள் மாற்றுவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். மற்றவர்கள் பற்றிய கருத்து கூறுவதை தயவுசெய்து தவிர்த்துடுங்க.
புதிய நபர்கள் யாராவது அறிமுகமாகனாங்கன்னா அவங்களிடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் கும்ப ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறைபாடு ஏற்பட வாய்ப்புள்ளதால் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கங்க. ஏதாவது உடல்நிலை சரியில்லைன்னா அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று ஒரு பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. கடன் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக குறையும். நீண்ட நாள பிரச்சனைகளுக்கு நிறைய தீர்வதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. அதே சமயத்தில் வண்டி வாகனங்கள் போகும்போது நிதானம் காக்க வேண்டும். எதிர்பாராத சில பயணங்கள் உங்களுக்கு வெற்றிகளையும் மாற்றங்களையும் தரும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வாக்குவாதங்கள் யார்கிட்டையும் வச்சுக்காதீங்க. மிக பொறுமையாக அமைதியாக இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கு லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழ மீன ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் விரிவுபடுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது. நினைத்த காரியங்கள் நினைத்தபடி, திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடக்கும். ஒரு மன தைரியம் வலிமை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உத்தியோகத்தில் பல்வேறு வகையான சூட்சமங்களை புரிந்து கொள்வீங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு புத்துணர்ச்சி எல்லாமே கிடைக்கக்கூடிய நாள். கணவன் மனைவிகளே ஒற்றுமை அதிகரிக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். கடன்களை தீர்ப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளும் வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நாள். நேரில் நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா தயவு செய்து செய்யலாம். அதே போல் அன்னதானங்களும் சிறந்த முறையில் நாங்கள் செய்கிறோம். ஜோதிடம், சோழி பிரசன்னம் சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவு செய்து தொடர்பு கொள்ளுவோம். இன்றைய நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நினைத்த காரியங்கள் நடக்கவும் எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு எல்லாமே சொல்லுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குரு ராயா.